Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi mahkamit tanzil. A'udhu billahi minash shaitanir rajim. Bifadli bismillahir rahmanir rahim. Inna Allah ya'muru bil adli wal ihsani wa ita'i dhil qurba wa yanha 'anil fahsha'i wal munkari wal baghi ya'idukum la'allakum tadhakkarun. Sadaqallahul azim. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இது ஜும்ஆவுடைய நேரமாகும். எனவே நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக இவ்வுரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஜும்ஆவுடைய நேரங்களில் பள்ளி வாசல்களில் தேவையில்லாத அசட்டையாத செயல்களை விட்டும் செல்போன் பயன்பாட்டை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொண்டதோடு, தாய் நாட்டை நேசிப்போம், அதன் மூலம் நம்முடைய ஈமானை பாதுகாப்போம் என்கிற தலைப்பில் இன்றைய பிரசங்கம் அமைகிறது. அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, வருடா வருடம் பிப்ரவரி 1ஆம் தேதி ஃபெடரல் டெரிட்டோரிஸ் டே, அதாவது கூட்டாட்சி பிரதேசங்களின் தினம் என்று அறிவிக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு நாட்டில் அங்கிருக்கக்கூடிய அரசாங்கமானது அந்நாட்டு மக்களின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களுக்கு கைகோர்த்து நிற்கும் வண்ணம் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை அமைத்துக் கொள்கிறது. கூட்டாட்சி பிரதேசங்கள் என்பது 3 பிரதேசங்கள் ஒரு அரசாங்கத்தின் கீழ் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் சொல்லக்கூடிய சட்டத்திட்டங்களை எடுத்து அமல்படுத்துவதற்கு ஃபெடரல் டெரிட்டோரிஸ் என்கிற பெயரை அடைகிறது. இவற்றில் கோலாலம்பூர், லபுவாண்டான், புத்ராஜயா ஆகியவை அடங்கும். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, இங்கு வசிக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்த நகர வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பங்களை எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் இலகுவான முறையில் சம்பாத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதற்கான முழு உழைப்பையும் செலுத்துகிறார்கள். குறிப்பாக அதிகாலையில் தொடங்கி இரவு விடிய விடிய தன்னுடைய உழைப்பை செலுத்தி வருகிறார்கள். காரணம், அவர்களுடைய குடும்பங்களும் பிள்ளைகளும் சமூகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையை அடைந்து விடக்கூடாது என்கிற ஒரு நோக்கத்தில். நம்மிடம் நீங்கள் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்களா என்று கேட்டால் நாம் அதை மறுப்போம். மாறாக நாம் கூறுவோம், இலகுவான நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் நாங்கள் வாழ விரும்புகிறோம் என்பதாக கூறுவோம். எனவே அதே தான் இந்த அரசாங்கமும் நம்மிடத்தில் விரும்புகிறது. இந்த நாட்டு மக்கள், இங்கு இருக்கக்கூடிய மக்கள் சமூக நல்லிணக்கத்திலும் சரி, அமைதியான சூழ்நிலையிலும் சரி, மதத்தின் பெயரிலும் சரி, மற்ற எல்லா விஷயங்களிலும் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும், இந்த நாட்டு சட்டத்திட்டங்களை சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை நம்முள் விதைக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யக்கூடியவர்களாக இந்த ஃபெடரல் டெரிட்டோரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கூட்டாட்சி பிரதேசங்கள் செயல்பட்டு வருகின்றனர். நாம் மேலே ஓதி காட்டிய இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்துமாறும் நன்மை செய்யுமாறும் உங்களை ஏவுகின்றான், அதுபோல உறவினர்களுக்கு கொடுப்பதையும் கொண்டும் உங்களை ஏவுகின்றான். வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பக், அன்றியும் மானக்கேடான காரியங்கள், பாவங்கள் மற்றும் அக்கிரமங்கள் செய்தவற்றல் ஆகியவற்றை விட்டும் உங்களை நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். மேலும் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் நினைவு கூர்ந்து சிந்திப்பதற்காக அவன் உங்களுக்கு நல்லுபதேசம் இதை போல வழங்குகிறான் என்பதாக இந்த ஆயத் நமக்கு உணர்த்துகின்றது. அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முரித்தானவர்களே, அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துகள்
மதிக்கப்பட வேண்டியவை, அதே போல அது பாராட்டப்பட வேண்டியவை, அதே சமயத்தில் பாதுகாக்கப்பட வேண்டியவையும் கூட. நாம் இருக்கும் இடத்தை முடிந்த அளவு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல அந்த நாம் இருக்கக்கூடிய சூழலில் அமைதியை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நம்மை கொண்டு யாருக்கும் எந்த கைசேதமான சூழ்நிலையும் ஏற்பட்டுவிடக்கூடாது. ஒரு நாட்டின் சட்டதிட்டங்களையும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் அந்த நாட்டின் தலைவராக இருக்க வேண்டும் அல்லது ஒரு சிறந்த கட்டிட வல்லுநராக திகழ வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை. ஒரு சாதாரண குடிமகனாகி இருந்து அந்த நாட்டின் சட்டதிட்டங்களை சரியான முறையில் யார் யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களோடு கை சேர்ந்து நாம் அதை பின்பற்றினாலே போதுமானது. எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, நாம் இருக்கக்கூடிய இடங்கள் தூய்மையான இடமாக இருப்பதற்கு நம்மால் ஆன முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அது பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், கல்லூரிகளாக இருக்கட்டும், நாம் பணிபுரிய இருக்கின்ற அலுவலகங்களாக இருக்கட்டும், பொது இடங்களாக இருக்கட்டும், மக்கள் ஒன்று கூடக்கூடிய பூங்காக்களாக இருக்கட்டும், எவை எப்படி இருப்பினும் அதில் நம்மால் முடிந்த ஒத்துழைப்பை செய்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த இடங்களை தூய்மைப்படுத்துவதற்கான தேவைகளை நம்மால் முடிந்த அளவு செலுத்த வேண்டும். இல்லையெனில் முடிந்தவரை அது போன்ற இடங்களை அசுத்தப்படுத்தாமலாவது இருக்க வேண்டும். அமைதியான இடங்களில் நம்மால் முடிந்தவரை அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை என்று சொன்னால் அந்த இடங்களில் சலசலப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பது இந்த அரசாங்கத்தின் முக்கிய ஒரு குறிக்கோள் ஆகும். அதுபோல இந்த ஃபெடரல் டெரிட்டரிஸ் என்று அழைக்கப்படுகின்ற கூட்டாட்சி பிரதேசங்கள் இந்த நாட்டில் வசிக்கக்கூடிய சாதாரண குடிமக்கள் அனைவரின் மேம்பாடும் உயர வேண்டும். அவர்கள் சமூகத்தில் பின்தங்கியவர்களாக இருந்துவிடக்கூடாது, பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது என்கிற நோக்கில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து வசதிகளையும் இலகுவாக பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் புஜி என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி செயல்பட்டு வருகின்றது. அதாவது புரோகிராம் உசாஹா ஜன் இன்சான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பானது மக்களுக்கு தேவையான பொருளாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் அவர்களுக்கு இலகுவாக ஆக்கி செயல்பட்டு வருகின்றது. அதுபோல மூன்றாவது விஷயம், நம்முடைய ஈமானில் ஒரு முக்கிய பகுதியாக விளங்குவது என்பது ஹுப்புல் வத்தன் மீனல் ஈமான் என்பதாக சொல்வார்கள். நாம் வசிக்கக்கூடிய தாய் நாட்டை நேசிப்பது என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும். குறிப்பாக இதை உணர்த்தும் வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் அருளியதாக திர்மீதியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மா அத்யபகி மின் பலத், என்ன ஒரு அற்புதமான இந்த ஊர், வ அஹப்பகி இலைய, நான் அதிகம் இந்த மக்கா நகரத்தை நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அன்பும் இந்த ஊருக்காக நான் செயல்படுத்துகின்றேன். வலவுலா அன்ன கௌமி அக்ரஜூனி மின்கி மா சகந்து வைரிக், ஒருவேளை இந்த மக்கா நகரத்து மக்கள் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் நான் இந்த இடத்தை விட்டு வேறு எங்கும் என்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளாமல் இருந்திருப்பேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய ஹதீஸ். ஒரு மனிதன் அவன் வசிக்கக்கூடிய அவனுடைய தாய் நாட்டை எந்த அளவிற்கு நேசிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அதுபோல நாம் வசிக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கட்டும் அல்லது நாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், அது ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும், அவர்கள் அங்கு தலைவர்களாக இருக்கும் பொருட்டு அதை தன்னுடைய கையில் எடுத்து அவர்கள் அதிகாரத்தை நிலைநாட்டும் பொருட்டு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒரு குர்ஆன் ஆயத்தில் நமக்கு விவரிக்கின்றான். யா தாவூத் இன்னா ஜஅல்நாக அலா ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், அதாவது தாவூத் நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான், இன்னா ஜஅல்நாக ஹலீஃபத்தன் ஃபில் அர்த், நிச்சயமாக நாம் உங்களை ஒரு பிரதிநிதியாக ஒரு ஹலீஃபாவாக நாம் தேர்ந்தெடுத்தோம், இந்த பூமியில் உங்களை ஒரு ஹலீஃபாவாக நாம் ஆக்கினோம். ஃபஹ்கும் பைனன் நாஸ் பில் ஹக், எனவே மக்களுக்கு நீங்கள் நீதி வழங்கும் பொருட்டு தீர்ப்பு வழங்கும் பொருட்டு சத்தியத்தை கொண்டு அதை நிலைநாட்டுங்கள் என்பதாக கூறுகின்றான். வலா தத்தபிஇல் ஹவா, உங்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். உங்களுக்கு எதுவெல்லாம் சாதகமாக தோன்றுகின்றதோ அது போன்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஃபயுதில்லக அன் சபீலில்லாஹ், ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வின்
பாதையில் செல்வதை விட்டும் உங்களுடைய மனோ இச்சையானது உங்களை வழிகெடுத்து விடும் என்பதாக கூறிவிட்டு இந்த ஆயத் இவ்வாறாக நிறைவு பெறுகிறது. இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹி, இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹ், எவர்களெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்தை விட்டு இன்ன பிற மக்களை வழிகெடுக்கிறார்களோ, லஹும் அதாபுன் ஷதீத் பிமா நசு யௌமல் ஹிசாப், அவர்களுக்கு மிகப்பெரிய கொடிய வேதனை உண்டு. எதன் பொருட்டு? அவர்கள் கேள்வி கேட்கப்படக்கூடிய கியாமத் நாளை மறந்து அவர்கள் செயல்படுவதன் பொருட்டு. எவர்களெல்லாம் மக்களை அநீதிக்கு பக்கம் மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அல்லாஹ்வின் பாதையை விட்டும் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கும் உரித்தான அவர்களே, பிறந்த நாட்டை நேசிப்பது, அந்த நாட்டில் நம்மால் முடிந்த அமைதியை நிலைநாட்டுவதற்கான சூழலை ஏற்படுத்துவது, அந்த நாட்டை நம்மால் முடிந்தவரை அது ஒரு நம்முடைய வீடாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், அலுவலகங்களாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்த உதவிகளையும் ஒத்துழைப்பையும் அந்த நாட்டிற்கு நாம் செலுத்துவது என்பது நம் மீது கடமையாக்கப்படுகின்றது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் பணிபுரியக்கூடிய இடமாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த நாடாக இருக்கட்டும், நம்முடைய வீடாக இருக்கட்டும், அல்லாஹ் எது போன்ற வாழ்க்கையை அவன் விரும்புகின்றான் அது போன்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து அவனுக்கு பிடிந்த நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி